Welcome viewers. In this video we are going to learn 11th Bio-Botany chapter 4 reproductive morphology. In previous videos we have discussed elaborately in previous chapters, previous topics in the chapter 4. Last class we have discussed about types of fruits. We are discussing one by one. Today in this video we are going to learn about second types, that means dry fruits divided into three types. They are dry dehiscent, dry indehiscent and schistocarpic. From the three, already we have discussed dry dehiscent in previous videos. So in this video we are going to discuss about dry indehiscent, that is the second types of dry fruits. It is also under the division of simple fruit. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரூட்ஸோடைய டைப்ஸை பார்த்துருக்கோம். There are the three types of fruit. Once again remind you, simple fruit, aggregate fruit and multiple fruit. From the simple fruit is divided into two types. They are fleshy and dry. We have discussed in previous videos about the fleshy fruits and its types, and also we are discussed about dry dehiscent in previous videos. Okay, listen. So what is dry indehiscent fruit? Dry fruits na ulargani இல்லையா? Dry dehiscent na ular vedigani. Dry indehiscent அப்படினா ular vediagani. What do you mean by schistocarpic? Let us discuss in next videos. Okay, பார்க்கலாம். Dry indehiscent அதாவது உலர்கனி but not split into, but not split. அப்போ வந்து உலர்கனி ஆனால் காய்ந்தது ஆனால் வெடிக்காது. Then how does the seeds are dispersed from these kinds of fruits? பார்க்கலாம். Dry indehiscent அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது உலர் வெடியாகனி. அதில் what is the definition? These kinds of fruit, dry fruit does not split open at maturity. It is subdivided into the following அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, ட்ரை ஃப்ரூட்டு டஸ் நாட் ஸ்ப்ளிட் ஓப்பன் அட் மெச்சூரிட்டி, அதாவது அந்த வித்திலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த கார்புலரியிலேருந்து வித்திலைகளிலிருந்து விதையானது, அதாவது அந்த பாட் இந்த விதை உரையானது பிளக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து சில வகைகள் இருக்குது. இட் இஸ் சப்டிவைடட் இன்டு த ஃபாலோவிங். நம்பர் 1 அக்கீன். ஆல்ரெடி ஐ டிஸ்கஸ்டு அபவுட் வெரி எலாபரேட்லி டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு இன் ப்ரீவியஸ் வீடியோஸ். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அந்த சார்ட்டை போட்டு அதில் என்னென்ன டைப் இருக்குது, அது என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த இன்டெகிசன் ஃப்ரூட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது, அதாவது உலர் வெடியாகனியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 அக்கீன், நம்பர் 2 சிப்செல்லா, நம்பர் 3 கேரியாப்சிஸ், நம்பர் 4 நட், நம்பர் 5 சமாரா, நம்பர் 6 யூட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவோம், சரியா? சரி, ஓகே. இப்போ ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி ஃபெமிலியர் டாபிக் டு யூ. ஆல்ரெடி ஐ திங்க் யூ ஆர் ஆல் ஸ்டடிட் இன் 10th standard and before that 9th also. Okay, listen here. Akin, it is a single seeded dry fruit. இது ஒரு ஒற்றை விதைகளுடைய ஒரு வகையான ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயின் இதில். அக்கார்டிங் டு த schistocarpic, தட் மீன்ஸ் எஸ் இன்டெகிசன்ட் ஃப்ரூட்டு. இப்போ இன்டெகிசன்ட் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும், நாட் ஃபார் schistocarpic, இன்டெகிசன்ட் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைப்ஸ் ஆர் ஒன் சீடட் ஃப்ரூட், ஒரு விதையுடைய கனிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட்டு ஃப்ரம் சிங்கிள் கார்புலரி. அப்போ இட் இஸ் டெரிவேட்டிவ் ஃப்ரம், இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம், எங்கேருந்து சார் இது கிடைக்குது? அப்போ பார்க்கலாம், சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட்டு டெரிவேட்டிவ் ஃப்ரம் சிங்கிள் கார்பல் வித் சுப்பீரியர் ஓவரி, சிங்கிள் கார்பல் வித் சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கீன் commonly develops from apocarpus pistil. Apo means, you know, the already we have discussed about the fusion of carpels, whether it is fused, that is called syncarpus, whether it is not fused or called apocarpus. அப்போ வந்து என்னன்றாங்க, அக்கீன் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா, அக்கீன் காமன்லி டெவலப்டு ஃப்ரம் அப்போகார்பஸ் பிஸ்டில், அதாவது இணையாத அதாவது கருப்பையிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அதான் இங்கே சொல்கிறாங்க, சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட்
ஃப்ரம் சிங்கிள் கார்பல் வித் சுப்பீரியர் ஓவரி. சரியா? சரி, இது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் a single seeded dry fruit, ஒரு விதையுடைய உலர்கனிகள் அப்படின்னு சொல்லுவோம். அக்கின் காமன்லி டெவலப்ஸ் ஃப்ரம் ஏ அப்போகார்பஸ் பிஸ்டில். பொதுவாக அக்கின்ன்றது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னாக்கா இணையாத சூழ்நிலைகளிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கிளமேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளமேட்டிஸ் முக்கியமான ஒரு கிளிமேட்டிஸ் நல்லா ஸ்பெல்லிங்கை நல்லா பார்த்துக்கணும். கிளிமேட்டிஸ். ஓகே, புரியுதா? நம்பர் 2, சிப்செல்லா. These kinds of fruits are derived from bicarpellary syncarpous inferior ovary with reduced scales. You know well about the meaning of scale, which means அதாவது infertile leaves னு அர்த்தம். It's actually some cases it is living, and most of the cases non-living features னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் இல்லாத ஒரு புற வளரிகள் அப்படின்னு சொல்கிறது, செதிலிலைகள் அப்படின்றது அந்த ஸ்கேல்ஸ்ன்னு சொல்கிறது. So the Cypsella derived from these kinds of fruits are derived from, it is also one-seeded fruit, derived from bicarpellary syncarpous and inferior ovary. இரண்டு சூலகாரைகள் இணைந்தது கீழ்மட்ட சூர்ப்பையிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ரெடியூஸ்டு ஸ்கேல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது குறுகிய இந்த செதிலிலைகள் இதில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆர் ஹேரி ஆர் ஃபெதரி அதான் சொல்கிறாங்க. ரெடியூஸ்டு ஸ்கேல்ஸ், ஹேரி ஆர் ஃபெதரி கேலிக்ஸ் ஸ்லோப்ஸ். ஹேரினா முடி போன்ற உரோம போன்ற ஒரு வளரிகள், அல்லது ஃபெதரினா தோல் போன்ற ஒரு வளரிகள், அதாவது கேலிக்ஸ் ஸ்லோபில் இருக்குன்னு சொல்கிறோம். கேலிக்ஸ் ஸ்லோப்னா கீழே இருக்கிறது. எக்ஸாம்பிள் ட்ரைடாக்ஸ். நீங்கள் தாத்தா பூண்டு எடுத்து, வெட்டுக்காய் பூண்டு அது பேர், அதாவது தாத்தா பூண்டுன்னு லோக்கலில் சொல்லுவாங்க. அந்த வெட்டுக்காய் பூண்டு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் சி செவரல் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் அரவுண்ட் த கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் அதை பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு ஹேரி. இதனுடைய யூஸஸ் என்ன? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூஸ் டு டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். அப்போ விதைகளை பரவுவதற்கு இட் இஸ் ஆக்ட் ஆஸ் எ பேராஷூட். இந்த விதைகளை பரவுவதற்கு அது பேராஷூட் மாதிரி விதையை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்க்கும். அதுக்காக அந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? புரியுதா சொல்கிறது? சிப்செல்லா. These kinds of fruits are derived from bicarpellary syncarpous inferior ovary with reduced scales னு சொல்கிறாங்க. The hairy or feathery calyx lobes is present. So it is also called as a one-seeded dry fruit அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ட்ரைடாக்ஸ். புரியுதுங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். நம்பர் 3, கேரியாப்சிஸ். கேரியாப்சிஸ்ன்றது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த 1 mark questions will be asked from the part because of the stable food of human beings னு சொல்லலாம் இல்லையா? ஒரு மனிதர்களுக்கு அடிப்படையான உணவு மோஸ்ட் ஆஃப் ஏஷியாட்டிக் கண்ட்ரிஸ். உலக அளவில் அதிகமாக உணவு எடுத்துக்கூடிய ஒரு கிராப் எதுன்னா பேடி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ பேடி எந்த வகையில் வருதுனாக்கா இதை நம்ம சொல்லலாம். அப்போ அதனால தான் நான் சொன்னது கேரியாப்சிஸ். இட் இஸ் ஒன் சீடட் ஃப்ரூட் விச் டெவலப்ஸ் ஃப்ரம் ஏ மோனோகார்பலரி, ஒரே ஒரு சூலகாரிலேருந்து சுப்பீரியர் ஓவரிலேருந்து ஒரு மேல்மட்ட சுருப்பையிலேருந்து உருவாகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இட் இஸ் ஒன் சீடட் ஃப்ரூட். 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்க. சரியா? ஸோ இட் இஸ் ஒன் சீடட் ஃப்ரூட் which develops from a monocarpellary superior ovary. ஒரு ஒற்றை சூலகாரிலிருந்து மேல்மட்ட சூழ்ப்பையிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிகார்ப் இஸ் இன்செப்பரபிளி ஃபியூஸ்டு வித் சீட்ஸ். பெரிகார்ப்னா அந்த கனித்தோலானது, இன்செப்பரபிளினா பிரித்தறிய முடியாது, கனியோடு அது விதையோடு ஒட்டிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரிகார்ப் இஸ் இன்செப்பரபிளி ஃபியூஸ்டு வித் ஓவரி, ஃபியூஸ்டு வித் சீட். அப்போ விதையோடு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது. அப்போ நெல் எடுத்து நம்ம பார்க்குறோம். நெல்லுலாம் இப்போ யாரும் இப்போ குத்துறதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் தான் அதை குத்தி சமைச்சாங்க இல்லையா? இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரைஸ், அதாவது என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அப்படியே போகிறாங்க மில்லுலேருந்து சிப்பம் 25 சிப்பம் வாங்கி வந்துடுறாங்க, சமைச்சிட்றாங்க இல்லையா? முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதை குத்தி வெரி டிஃபிகல்ட் டு அதை என்ன சொல்கிறது, அதை அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை குத்தி அதில் இருக்கிற அந்த சீட் கோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹஸ்க்கு, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஸை போட்டு வடித்து சாப்பிட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது எங்கே அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியல, கல்டிவேஷனே தெரியல இல்லையா? ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அப்போ என்ன, நெல் அரைச்சி நமக்கு ரெடிமேடாக கொடுக்குறாங்க, வெறும் சிப்பம் மட்டும் தான் நமக்கு தெரியுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ என்னன்னாக்கா அந்த பெரிகார்ப்ன்றது அந்த உமி இல்லையா, அதாவது ஹஸ்க்குன்னு சொல்கிறது. அதான் அந்த பெரிகார்ப் இஸ் இன்செப்பரபிள் ஃபியூஸ்டு வித் சீட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலத்துலலாம் ஏன் அதை நான் சொல்ல வந்தேன்னா, நெல் குத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் அந்த உமி தனியாக பிரிப்பாங்க, அந்த சீடு ரைஸ் தனியாக வந்துடும், அந்த இடையில அந்த பெரிகார்ப்னு சொல்லுவாங்க, மியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா உமிக்கும் அதாவது இன்டெக்மெண்ட்னு சொல்கிறது, ரெடியூஸ்டு இன்டெக்மெண்ட், விதைக்கும் இடையில ஒரு தின் லேயரு,
அதை வந்து அதோடைய மாவை எடுத்து கொடுப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போன்விட்டா எல்லாமே அதுக்கு ஈக்குவலான வருமானா கண்டிப்பாக வராது. சரியா? அது நேச்சுரல் ஒரு ஹெல்த் ஃபுட்டுன்னு சொல்லலாம். சரி, பார்க்கலாம். அதான். ஸோ அப்போ கேரியாப்சிஸ்னால் இட் இஸ் ஒன் சீடட் ஃப்ரூட் விச் டெவலப்ஸ் ஃப்ரம் ஏ மோனோகார்ப்லரி superior ovary. பெரிகார்ப் இஸ் இன்செப்பரபிள் ஃபியூஸ்டு வித் சீட். எக்ஸாம்பிள் ஒரைசா சட்டைவா. பேடி நம்ம இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லலாம். ஒன் சீடட் ஃப்ரூட். பேடி இஸ் ஒன் ஆஃப் த ஒன் சீடட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பார்த்து. நெக்ஸ்ட்டு நட். It is also one-seeded fruit derived from multicarpellary syncarpous superior ovary with a hard woody or bony pericarp. hard ரொம்ப கடினமான அல்லது தடித்த, போனினா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனித்தோலில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி. இட் இஸ் ஒன் சீடட் ஃப்ரூட். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் அனகார்டியம் ஆக்சிடென்டம். Anacardium, sometimes it is having some aromatic compounds சொல்லலாம் on the pericarp. அதாவது அதில் நிறைய அந்த பால்கள் மேலே ஒரு ரீஜன்ஸ் இருக்கும். அது என்னக்கா டு ப்ரொடெக்ட் த சீட்ஸ் ஃப்ரம் பிரிட்டேட்டர் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள் அனகார்டியம் ஆக்சிடென்டம், அதாவது முந்திரையில் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு சமாரா. ஹியர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் one seeded. It is also one of the one seeded fruit னு சொல்கிறது. The pericarp develops into a thin winged structures. இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, பெரிகார்ப்னா அந்த கனி விதைத்தோலானது. The pericarp is developed into thin winged structures around the fruit னு சொல்கிறாங்க. அது ஃப்ரூட்டை சுற்றி ஒரு மெல்லிய உரைகளாக இது வந்து தென்படுது அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள் ஆசர். அது thin winged structures. அந்த விங் மூலமாக the seeds are dispersed from place to place அப்படின்னு சொல்லுது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு article அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் சீடட் ஃப்ரூட் derived ஃப்ரம் பைகார்ப்லரி, யூனிலாக்குலார், சின்கார்பஸ் அண்ட் superior ovary. சரியா? பைகார்ப்லரினா 2 சூலக இலைகள், ஒற்றை சூலக அறை இணைந்தது. சின்கார்பஸ் பியூஸ்டு, superior மேல்மட்ட சூப்பையிலேருந்து உருவாகிறது. வித் பெரிகார்ப் லூஸ்லி என்க்ளோசிங் த சீட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் கேரியாப்சிஸில் த பெரிகார்ப் இஸ் இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்கிறோம். இன்செப்பரபிள் அப்படின்னா அதாவது அதை என்ன பண்ண முடியாது, அதை பிரிக்க தெரிய முடியாது இல்லையா? அப்போ சீடையும் அந்த விதை உரையும் பிரிக்க முடியாது. தட் இஸ் இன்டெக்மெண்ட்னு சொல்கிறது. அதே போல் தான் இங்கே இட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் பைகார்ப்லரி, யூனிலாக்குலர், சின்கார்பஸ், superior ovary வித் பெரிகார்ப் லூஸ்லி என்க்ளோசிங் த சீட்ஸ். எக்ஸாம்பிள் சீனப்பூடியம். இதில் வந்து எப்படி இருக்குனாக்கா, அது கூட ரொம்ப லூஸாக ஈஸியாக நம்ம we can collect the seeds from the டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரூட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ட்ரை இன்டெகிசன் ஃப்ரூட் வரக்கூடிய வகைகள் அப்படின்னு பார்த்தோம். நம்பர் 1 அக்கீன், நம்பர் 2 சிப்செல்லா, நம்பர் 3 கேரியாப்சிஸ், நம்பர் 4 நட், நம்பர் 5 சமாரா, நம்பர் 6 ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அனதர் டைப் ஆஃப் ட்ரை, தேர்ட் டைப் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ், தட் இஸ் ஷீஷோகார்பிக் ஃப்ரூட். இதை வந்து ஷீஷோன்னா ஸ்பிளிட் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிளிட்னா பிளவு கனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று உலர் வெடிகனி, இன்னொன்று உலர் வெடியாகனி, மூணாவது வந்து பிளவு கனி. பிளவு கனி பிளக்கிறது. சரி, பார்க்கலாம். ஷீஷோகார்பிக் ஃப்ரூட்ஸ். ஸோ இன்டர்மீடியேட் பிட்வீன் it is this type of fruits, intermediate between dehiscent and indehiscent fruit. அப்போ இது வந்து இன்டர்மீடியட்னா இடைப்பட்ட ஒரு கனின்னு சொல்கிறாங்க. அதாவது வெடிகனிக்கும் விடியகனிக்கும் இடையில் இருக்கக்கூடியது தான் இந்த ஷீஷோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the fruit instead of dehiscing split into number of segments, they are following types அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, the fruit instead of dehising, அப்போ இது வெடிக்கிறதுக்கு பதிலாக split into number of segments, அப்போ பிளக்குது. நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ்னால் பல்வேறு அறைகளாக பிளக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அறையாக பிளக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் ஷீஷோகார்பிக் ஃப்ரூட். அப்போ இது முன்னாடி சொன்னது நம்ம வெடிக்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறம் வெடியாகனியை பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஸ்பிளிட் ஃப்ரூட்ஸ். அப்படின்னா ஸ்பிளிட்டிங் அப்படின்னா ஷீஷோகார்பிக்னா பிளவு கனி, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, அதில் என்னென்ன டைப்? ஸோ தே ஆர் த ஃபாலோவிங் டைப்ஸ். இதில் வந்து ஒரு 4 டைப் இருக்குது. நம்பர் 1 கிரிமோகார்ப்பு, கேர்சருலஸ், நம்பர் 3 லொமெண்டம், நம்பர் 4 ட்ரேக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிரிமோகார்ப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். These kinds of fruits are derived from bicarpellary, syncarpous, inferior ovary and splitting into 2 one-seeded segments. அதான் முக்கியமானது. According to the கிரிமோகார்ப் 2 one-seeded, ரெண்டில் ஒன்று அப்படின்னு 2 one-seeded segments. அப்போ ரெண்டில் ஒன்று ஒன்றா பிரியும்னு சொல்கிறார். 2 one-seeded segments. எக்ஸாம்பிள்
is known as அதுக்கு பேர் தான் the bicarpellary syncarpous inferior ovary and splitting into two one-seeded segments known as mericarp னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கோரியாண்டர், கொத்தமல்லியில் வந்து எப்படி பிரியுதுன்னு சொல்லணும், ஒன்று ரெண்டாக பிரியுது சரியா, அதுக்கு பேர் மெரிகார். கிரிமோகார்ப்னா மெரிகார்ப், நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 2 கார்செரோலஸ் அப்படின்னு சொல்லுவேன். கார்செரோலஸ், these kinds of fruits are derived from bicarpellary syncarpous superior ovary and splitting into 4 one-seeded segments. 4 one-seeded segments அப்படின்னு சொல்கிறாங்க. 4 one-seeded segmentsனால் 1 4 நாளாக பிரியும், இதில் 1 2 2 பிரியும், இதில் 1 2 2 பிரியும், இதில் 1 4 நாளாக பிரியும்னு சொல்கிறாங்க சரியா. சரி பாருங்கள், எக்ஸாம்பிள் லியூக்கஸ் அஸ்பரா தும்பையில் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, தும்பை செடியில் அப்படி இருக்குது. இப்போ நம்ம முதல்ல பார்த்தா கிரிமோகார்ப்பு, அது வந்து 2 one-seeded segments. செகண்ட் ஒன் கார்செரோலஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 one-seeded segments, எக்ஸாம்பிள் லியூக்கஸ். தேர்ட் ஒன் லொமன்டம். ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் டெரிவ்டு ஃப்ரம் மோனோகார்புலரி யூனிலாக்குலர் ஓவரி. மோனோகார்புலரி யூனிலாக்குலர் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. த லெகுமினஸ் ஃப்ரூட்ஸ் constructed between the seeds to form a number of one-seeded compartments னு சொல்கிறாங்க. அதாவது சுருக்கங்கள் நிறையா நம்ம வந்து பைத்தம்பருப்பு பார்த்துருப்போம், புளியாம்பழம் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ அதுதான் சொல்கிறாங்க, a leguminous fruit constricted between the seeds. அப்போ விதைகளுக்கு இடையில ஒரு சுருக்கங்கள் ஏற்படும், விதைகளுக்கு இடையில ஒரு சுருக்கங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு லாக்யூல்ஸ், ஒவ்வொரு விதையும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக செயல்படும் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் a leguminous fruit constructed between the seeds to form a number of one-seeded compartment. பார்க்குறதுக்கு ஒரு அறைகளாக, ஒரு கொட்டை ஒரு அறை, அந்த மாதிரி ஒரு அறைகளாக வந்து இருக்குன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மிமோசா பொடி, தொட்டால் சினிங்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, தொட்டால் சுருங்கி, தொட்டால் சினிங்கி, மிமோசா பொடிக்கா எல்லாமே ஒன்று தான். அது என்னுடைய மிமோசா பொடிக்கான அந்த அறிவியல் பேர். லோக்கல் நேம் வந்து வெர்னாக்குலர் நேம்லாம் இப்படி நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ட்ரெக்மா. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த division of schistocarpic fruits. These kinds of fruits are derived from tricarpellary syncarpous and superior ovary. சரியா, tricarpellary syncarpous superior ovary, trilacular ovary, superior trilacular ovary 3 அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி நம்ம பார்த்தது 2 one-seeded segments, செகண்ட் நம்ம பார்த்தது 4 one-seeded segment. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா the leguminous fruits constricted between the seeds அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் these kinds of fruits are derived from tricarpellary syncarpous superior trilacular ovary and splits into one-seeded காக்கை. ட்ரைலாக்குலர் 3 one-seeded காக்கை, அப்படி பனம்பழம் மாதிரி 3ஆக தெரியும். இல்லை, ட்ரைலாக்குலர்னா 3 செக்மெண்ட்ஸ் சரியா. அண்ட் ஸ்பிளிட் இன்ட்டு one-seeded, 3 ஒன்று தனியாக பிரியும் அப்படின்னு. அதான் 3 one-seeded அப்படின்னா ஒரு காக்கை 3 அறைகளாக பிரியும்னு சொல்லணும். which remains attached to the கார்போஃபோர். எக்ஸாம்பிள் ரிசினஸ் கம்யூனிஸ், அதாவது ஆமணக்கு அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ தீஸ் ஆர் த 4th divisions of schistocarpic fruits. Understand students? Now we are discussed dry fruits with explanation, examples. Okay, dry fruits are divided into 3 types: dry dehiscent, dry indehiscent and schistocarpic. We are discussing one by one very clearly. Okay, the remaining types, the last 2 types, they are aggregate and multiple fruits. We'll discuss about in next videos. Thank you students.